அதிகமா ஊட்டுவீரா? ஒரு வாய் ஊட்டிட்டு அடுத்த வாயை மறந்துடுற. எவ்வளவு நேரம் நான் வாயை ஆன திறந்துட்டே இருக்கிறது? சரி சரி சாப்பிடு. ஐயோ வள்ளி, அதான் எனக்கு ஒன்னும் ஆகலையே. கொஞ்ச நேரத்துல எனக்கு உசிரே போற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நினைச்சு பார்த்தாலும் நெஞ்செல்லாம் பதறுது. அதான் என் ரவுடி ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்திட்டான்ல. காட்டு. நான் இப்ப கூட நீ வெளியே வர மாட்டியா? அங்கேயேதான் இருப்பியா? உனக்கு அப்படி என்ன நான் எங்க மேல கோவம்? நாங்க என்ன பண்ணோம் சொல்லு? இன்னைக்கு கொஞ்சம் ஏமாந்திருந்தா உன் பேத்திய கொன்னு போட்டிருப்பாங்க. இந்த வீட்டை ஆம்பளைங்க இல்லாத வீடு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் மொத்தமா இந்த குடும்பத்தை அழிச்சே தீரணும்னு ஆளுக்கு அருளை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நீ இன்னும் உன் கவலை நினைச்சு உள்ளே போய் அடைஞ்சுக்கோ. அதுதான் முக்கியம். சோகமாவே இரு, அதை விட்டு வெளியே வந்துடாத. ஏய், வெளியில போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? அடடடடடடா, சாப்பாடு நேரத்துக்கு வந்துட்டனோ. சரி, சாப்பிட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். இரு. போத்தல டேய், யாரு நீங்க? மரியாதையா கழுத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கத்தி எடுங்க. மேடம், நாங்க ஒரு தடவை கழுத்துல கத்தி வச்சிட்டோம்னா கதையை முடிக்காம கத்தி எடுக்க மாட்டோம். அதுதான் எங்க ஃபார்முலா. ஏய், யார் உங்களை அனுப்புனது? அதெல்லாம் எதுக்கு மேடம்? பேமெண்ட் வந்தா சொல்றத செய்யறது எங்க வேலை. செய்ய சொல்றவங்களை காட்டி கொடுக்கறது ப்ரொஃபஷனுக்கு அழகு இல்ல மேடம். அதனால எங்களால சொல்ல முடியாது. பாவீங்களா? உங்களுக்கு எல்லாம் குடும்பம் குழந்தை குட்டி இல்லையா? இப்படி அநியாயம் பண்றீங்களா? போங்கடா வெளியில. சாப்பாடு சூப்பரா இருக்குது. வீரா, வீரா, கனி, கனி. இந்த பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, என் குடும்பத்தை விட்டுருங்க. ஐயோ கனி, ஐயோ, சாரே வீடியோ கால்ல வந்துட்டாரு. இத பாருங்க மேடம், இவர் தான் செய்ய சொன்னாரு. இவன் தான் நீ சொன்ன ஆறாவது ஆளா? ஏய், போடுங்க அவனை.
பயப்படாதீங்க. இனி உன்னை சாரி, இனி உங்களை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. டேய் கத்தி, தல இந்த வந்துட்டேன். சொல்லு தல. கதவை மூடுறா. இவனுங்களை இன்னொரு ரவுண்டு போவோம். மூடிட்டா போச்சு. டேய் வந்துடுடா. எங்கடா ஓடுற? ஏதாவது சொல்ற தலைவன்ட்ட? போயிட்டு ஒத்தையா வந்தாலும் சரி, மொத்தமா வந்தாலும் சரி, சந்திக்க நான் ரெடி. இனிமே இங்க தான் இருப்பேன். முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கேட்டுச்சா? சொல்லு. ஓடுற. என்னம்மா குழந்தைக்கு ஆபத்து மேல ஆபத்தா வருது? பிறந்ததுல இருந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காளே. உங்க குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பயமா இருக்காமா? ஆமாங்க. பாப்பா பிறந்த உடனே அவங்க அம்மா ரொம்ப அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்களே. ஆமா ஆமா ஜோசியரே. இந்த மாதிரி இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் அந்த ஆத்மாவோட சாந்திக்காக சிறப்பு பூஜை நீங்க பண்ணணும். பூஜையா? 3 வருஷம் தொடர்ச்சியா பண்ணுங்க. பாப்பாக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் இறந்த அவங்க அம்மாவும் தெய்வ நிலைக்கு போயிடுவாங்க. அப்படி போயிட்டா அவங்களும் அவங்க குழந்தைக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. இந்த மாதிரி இறந்தவங்கள தெய்வ நிலைக்கு மாத்துறதுக்கு தான் இந்த சிறப்பு பூஜை. அது என்ன பூஜைங்க ஜோசியரே? நான் உடனே செய்யறேன். ரொம்ப நல்லது. நன்றி. ரொம்ப நல்லதுமா. நான் கிளம்புறேம்மா. வள்ளிமா, என்னது இதெல்லாம்? வீரா, உனக்கு இதுலலாம் நம்பிக்கை இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னோட ஆத்ம திருப்திக்காக நான் இதை பண்றேனே, வேணான்னு சொல்லாத. மனுஷனால முடிகிற விஷயம் லட்சம் இருந்ததுன்னா முடியாதது கோடியில இருக்கு. ஆனா அந்த கடவுள் நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லை. அதான் இந்த பூஜையை செஞ்சுட்டா நம்ம குடும்பம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு சொல்றாங்கல்ல. செஞ்சிடலாம் வீரா. சரி,